Hi, hello friends. இது உங்கள் SANVI எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க फ्रेंड्स, இங்க இருக்கிற எல்லா ஐசியுமே வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி தான். இதுல இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7812, இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7806, இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7805, இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7812, இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7809, இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7815. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐசியும் வேற வேற பார்ட் நம்பர்ல இருக்கும். இப்போ நம்ம சொன்ன பார்ட் நம்பர் எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா 78 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7905 அப்படின்னு இருக்குது. ஆனா இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7805 அப்படின்னு இருக்குது. இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7912 அப்படின்னு இருக்குது. இந்த ஐசி பாத்தீங்கன்னா 7905 அப்படின்னு இருக்குது. இங்க இருக்கிற ஐசி எல்லாம் பார்க்கும்போது அதோட பார்ட் நம்பர்ல லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் மாறுது. பார்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா 78 அப்படின்னு இருக்குது, இல்லனா 79 அப்படின்னு இருக்குது. இதை தவிர வேற எந்த நம்பரும் வரதில்ல. இந்த ஐசியோட பார்ட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 78 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த ஐசியை நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 79 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இந்த ஐசியை நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவோம். இந்த வீடியோல நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐசியோட பின் டயக்ராம் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பின் பாத்தீங்கன்னா இன்புட், செகண்ட் பின் பாத்தீங்கன்னா காமன், தேர்ட் பின் பாத்தீங்கன்னா அவுட்புட். இந்த ஐசியோட பார்ட் நம்பர்ல எக்ஸ் அப்படின்னு இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் தேவைப்படுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேபிள பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இதுல ஃபர்ஸ்ட் காலத்துல ஐசியோட பார்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், செகண்ட் காலத்துல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி தேர்ட் காலத்துல மினிமம் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், மத்ததெல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். ஐசி பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 78XX அப்படின்னு இருக்கும்போது அதோட அவுட்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா XX கிடைக்கும். அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய மினிமம் இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா XX பிளஸ் 2.5 வோல்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 78XX அப்படிங்கிற இடத்துல 7805 அப்படின்னு இருக்கும்போது இந்த ஐசியில கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 05 வோல்டேஜ். அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய மினிமம் இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 7.5 வோல்டேஜ். அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜை விட நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 2.5 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நம்ம 5 வோல்டேஜ் ரெகுலேட் பண்றதுக்கு 5 வோல்டேஜ் இன்புட் கொடுக்க கூடாது. இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 7812 அப்படிங்கிற ஒரு ஐசியா எடுத்துக்கிறோம். இதுல இதோட இன்புட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டிஃபயர்ல இருந்து வர 17 வோல்டேஜ் அப்படியே கொடுக்குறோம். இப்போ இந்த ஐசியோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 12 வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்டுக்கு 17 வோல்டேஜ் கிட்ட கொடுத்தோம், ஆனா இதோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 12 வோல்டேஜ் கிடைக்குது. இதோட இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 வோல்டேஜ் கிடைக்குது. இந்த 5 வோல்டேஜ் எங்க போகுதுன்னு கேப்பீங்க. இந்த வோல்டேஜ் தான் இந்த ரெகுலேட்டர் ஐசி ஹீட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ற பவரை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதுல Vin அப்படிங்கறது நம்ம கொடுக்கிற இன்புட் வோல்டேஜ் மைனஸ் Vz அப்படிங்கறது ஜீனர் வோல்டேஜ், அதாவது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜ். அப்ப நம்ம யூஸ் பண்ணாத வோல்டேஜ் கிடைச்சிரும். இது கூட நம்ம கொடுக்கிற இன்புட் கரண்ட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ற பவர் கிடைச்சிரும். ஆக்சுவலா ரெகுலேட்டர் ஐசியோட இன்சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஜீனர் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு, இந்த மாதிரி பல காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்டை மேக் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஐசியோட இன்சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் சர்க்யூட், கரண்ட் லிமிட்டர், கரண்ட் மிரர், ஜீனர் ரெகுலேட்டர், எரர் ஆம்பிளிஃபையர், இவ்வளவு ஒர்க்கும் செய்யற மாதிரி இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெக்டிஃபையரோட அவுட்புட்ல தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியை கனெக்ட் பண்ண போறோம். இந்த ரெக்டிஃபையரை மேக் பண்றது பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்போம். கடைசியா இந்த ரெக்டிஃபையருக்கு தேவையான கெப்பாசிட்டரோட வேல்யூவை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். நமக்கு லோடுல 12 வோல்டேஜ் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3300 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ நம்ம 7812 ஐசி ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது 2.5 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா தான் இன்புட்ல கொடுக்கணும். அப்ப இந்த ஐசிக்கு இன்புட்டா 14.5 வோல்டேஜ் கிட்ட கொடுக்கணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இந்த ஐசியை யூஸ் பண்ணாலுமே 12 வோல்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த ஐசிக்கு மினிமம் 2.5 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் இந்த ஐசியோட அவுட்புட்ல 12 வோல்டேஜ் கிடைக்கும். அப்ப நம்ம லோடுக்கு 14.5 வோல்டேஜ் கிட்ட நிக்கணும் அப்படிங்கறதுனால இதோட கெப்பாசிட்டர் வேல்யூ கால்குலேஷன் பண்ணும்போது இந்த 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணலாம். ஒரு பவர் சப்ளைக்கு தேவையான சரியான கெப்பாசிட்டரோட வேல்யூவை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெக்டிஃபையர்ல ஏற்கனவே இருக்கிற 3300 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை டீசால்டர் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை டீசால்டர் பண்ணி எடுத்துட்டோம்.
அடுத்தது இந்த 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை இந்த ரெக்டிஃபையரோட சால்டரிங் பண்ணிடலாம். இந்த கெப்பாசிட்டர்ல வெள்ளை கலர்ல கோடு கோடா இருக்க பகுதி பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினல். இப்ப நெகட்டிவ்க்கு நெகட்டிவும் பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவும் வச்சு சால்டரிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை இந்த ரெக்டிஃபையரோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெகுலேட்டர் ஐசிக்கு தேவையான சரியான பவர் சப்ளை பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர சப்ளை பாத்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையருக்கு கொடுக்குறோம். இதுல இருந்து வர பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற சப்ளை பாத்தீங்கன்னா இந்த மீட்டருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மீட்டர் பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ்ல இருக்குது. அப்ப இந்த ரெக்டிஃபையர்ல இருந்து வர வோல்டேஜ் பாத்தீங்கன்னா டிசி 18 வோல்டேஜ் கிட்ட இருக்குது. இந்த 18 வோல்டேஜ் வர இடத்துல எந்த வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜ் அளவுக்கு இதுல இருக்க கரெக்டான ஐசியை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற ஐசி பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல இருக்க பார்ட் நம்பர்ல தான் கிடைக்குது. இதை தவிர நம்மளுக்கு வேற வோல்டேஜ் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப LM317 அப்படிங்கிற ஐசியை யூஸ் பண்ணலாம். இந்த ஐசியை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீட்டருக்கு போற பாசிட்டிவ் டெர்மினலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெகட்டிவ் டெர்மினல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல இருக்க ஒரு ஐசியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐசியில இருக்க பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா லைட்டா 7812 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வாங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஐசியோட சென்டர் டெர்மினல் பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளைல இருந்து வர நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது இந்த பவர் சப்ளைல இருந்து வர பாசிட்டிவ் ஒயரை இந்த ஐசியோட ஃபர்ஸ்ட் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐசிக்கு தேவையான இன்புட்டை கொடுத்துட்டோம். இப்ப இந்த மீட்டருக்கு போற பின்னை எடுத்து இந்த ஐசிக்கு போற இன்புட்டை மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 17 வோல்டேஜ் கிட்ட கிடைக்குது. இது 7812 ஐசி அப்படிங்கறதுனால இந்த ஐசிக்கு தேவையான மினிமம் இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 14.2 வோல்டேஜ். ஆனா நம்ம இதுக்கு 17 வோல்டேஜ் கிட்ட கொடுக்கறோம். இந்த ஐசிக்குன்னு மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இப்ப இந்த ஐசியோட மேக்ஸிமம் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 30 வோல்டேஜ். நீங்க யூஸ் பண்ற ஐசியோட டேட்டா ஷீட்டை கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நீங்க எல்லா டீடைலையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீட்டரோட பின்னை எடுத்து இந்த இன்புட்ல வைக்கும்போது நம்மளுக்கு 17 வோல்டேஜ் கிட்ட கிடைக்குது. இதே பின்னை எடுத்து இப்போ இந்த ஐசியோட அவுட்புட்ல வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11 வோல்டேஜ் 12 வோல்டேஜ்னு மாறி மாறி காட்டுது. அதாவது 11.9 வோல்டேஜ் கிட்ட இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐசியோட பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7812 தான். இந்த 3 ஒயருக்கும் இடையில ஒரு சின்ன ஐசியை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான கரெக்டான வோல்டேஜ் கிடைச்சிருது. இப்போ இந்த ஐசியோட அவுட்புட்ல 12 வோல்டேஜ் தான் கிடைக்குது. இன்புட்ல 17 வோல்டேஜ் கிட்ட கொடுத்தோம். இப்போ இந்த 5 வோல்டேஜ் இந்த ஐசி ஹீட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குமான்னு கேப்பீங்க. இப்போ இந்த 12 வோல்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட்ல அப்படியே நிக்குது. இதை எப்ப நம்ம லோடுக்கு கொடுக்கறோமோ அப்ப மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஐசி ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ற ஹீட் சிங்கை பத்தி இந்த வீடியோவோட எண்ட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னா 7812 ஐசி. அடுத்தது நம்ம இந்த ஐசியை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசியோட பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7805. இப்போ இந்த ஐசியோட சென்டர் டெர்மினலையும் இந்த பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஒயரும் கனெக்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்புட்டுக்கு போற ரெட் ஒயரும் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த மீட்டரோட பின்னை எடுத்து இந்த ஐசிக்கு போற இன்புட்ல வைக்கும் போது நம்மளுக்கு 17 வோல்டேஜ் கிட்ட காட்டுது. இது பாத்தீங்கன்னா 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதோட மினிமம் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 7.5 வோல்டேஜ். ஆனா நம்ம இந்த ஐசிக்கு 17 வோல்டேஜ் கிட்ட இன்புட்ல கொடுக்கறோம். இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டை பார்க்கும்போது இதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 28 வோல்டேஜ். அப்ப இந்த ஐசிக்கு 17 வோல்டேஜ் தாராளமா கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பின்னை எடுத்து இந்த ஐசியோட அவுட்புட்ல வச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐசி பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான 5 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. இதே மாதிரியே தான் இதுல இருக்க ஒவ்வொரு ஐசியும் ஒவ்வொரு வோல்டேஜ் ரேட்ல ஒர்க் செய்யுது. இப்போ இந்த 5 வோல்டேஜை எடுத்து MP3 பிளேயர் போர்டுக்கு கொடுக்கலாம், LCD டிஸ்பிளேக்கு கொடுக்கலாம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சார்லாம் பாத்தீங்கன்னா 5 வோல்டேஜ்ல ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சென்சார்ஸ்க்குலாம் இந்த 5 வோல்டேஜை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல 5 வோல்டேஜ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்துருக்க இதே சர்க்யூட்டை இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மெயின் சப்ளைல இருந்து வர 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர அவுட்புட் ஒயரை எடுத்து இந்த ரெக்டிஃபையர் யூனிட்ல இருக்க இந்த டயோடுக்கு கொடுக்குறோம். இந்த ரெக்டிஃபையருக்கு அடுத்தபடியா ஒரு ஃபில்டர் யூனிட் பயன்படுத்துறோம். அதாவது 25 வோல்டேஜ் 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இப்போ இதுல இருந்து வர அவுட்புட்டை எடுத்து இந்த ஐசி ரெகுலேட்டருக்கு இன்புட்டா கொடுக்குறோம். இந்த ஐசில இருந்து வர அவுட்புட்டை எடுத்து இந்த மீட்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கிரவுண்டையும் இந்த மீட்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மல்டிமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையர்ல இருந்து வர வோல்டேஜை மெஷர் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த ரெக்டிஃபையர்ல வர வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 15.449 வோல்டேஜ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையர்ல இருந்து வர வோல்டேஜ் தான். அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர்ல இருந்து ரெகுலேட் ஆகி வர வோல்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 5 வோல்டேஜ் தான். அதாவது நம்ம இதுல 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நம்ம 5 வோல்டேஜ் ரெகுலேட் பண்றதுக்கு 5 வோல்டேஜ் இன்புட்டா கொடுத்திருக்கோம். இதை நம்ம சிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 3.519 வோல்டேஜ் தான் கிடைக்குது. இப்போ நம்ம இன்புட்ல 6 வோல்டேஜ் கொடுக்கலாம். இப்போ இதை சிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட்ல 4.485 வோல்டேஜ் தான் கிடைக்குது. இப்போ அடுத்தது நம்ம இன்புட்டுக்கு 7 வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இதை சிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 5.001 வோல்டேஜ் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா சிமுலேஷன்லயே நம்ம 5 வோல்டேஜ் ரெகுலேட் பண்றதுக்கு மினிமம் 7 வோல்டேஜ் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம பிராக்டிகலா பண்ணும்போது மினிமம் வோல்டேஜா 7.5 வோல்டேஜ் கிட்ட கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்புட்ல 10 வோல்டேஜ் கொடுக்கலாம். இப்போ இதை சிமுலேட் பண்ணும்போது 5.002 வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ இன்புட்ல 12 வோல்டேஜ் கொடுக்கலாம். இப்பயும் பாத்தீங்கன்னா 5.002 வோல்டேஜ் தான் இருக்குது. இப்போ இன்புட்ல 15 வோல்டேஜ் கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5.003 வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ இன்புட்ல 20 வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஐசியோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5.004 வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ நம்ம இன்புட்ல 25 வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5.005 வோல்டேஜ் இருக்குது. கடைசியா இன்புட்ல 30 வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஐசியோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5.006 வோல்டேஜ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம 30 வோல்டேஜ் கொடுத்தாலுமே இதோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா வெறும் 5 வோல்டேஜ் மட்டும் தான் இருக்குது. இந்த 78 சீரீஸ்ல இருக்க எல்லா ஐசியுமே இந்த ஒர்க்கை மட்டும்தான் செய்யுது. இதே மாதிரியே தான் 7806 ஐசியும் அதோட இன்புட்டுக்கு 30 வோல்டேஜ் வரையும் கொடுத்தாலும் வெறும் 6 வோல்டேஜ் மட்டும்தான் அவுட்புட்ல தரும். அதே மாதிரியே தான் 7808 ஐசியும் அதோட இன்புட்டுக்கு 30 வோல்டேஜ் அளவு கிட்ட கொடுக்குற வரைக்கும் அதோட அவுட்புட்ல வெறும் 08 வோல்டேஜ் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது 7812 ஐசி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே அதிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த ஐசிக்கும் நம்ம மினிமமா 14.5 வோல்டேஜ்ல இருந்து மேக்ஸிமமா 30 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கும்போது இதோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா 12 வோல்டேஜ் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா 7815 ஐசி. இதோட இன்புட்ல பாத்தீங்கன்னா நம்ம 12 வோல்டேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா 7815 ஐசி. இப்போ நம்ம இதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 10.525 வோல்டேஜ் தான் கிடைக்குது. அடுத்தது நம்ம 15 வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ 15 ரெகுலேட் பண்றதுக்கு 15 வோல்டேஜ் இன்புட்டா கொடுக்கும்போது நம்மளுக்கு 13.492 வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ இது சிமுலேஷன் அப்படிங்கறதுனால இன்னும் 2 வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வச்சு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15.008 வோல்டேஜ் கிடைக்குது. இதனாலதான் நம்ம மினிமம் வோல்டேஜ் ஆவது இன்புட்ல கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம 30 வோல்டேஜுக்கு மாத்திரலாம். இப்பயும் இந்த ஐசியோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 15.016 வோல்டேஜ் தான் இருக்குது. அடுத்தது 7818 வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது அதோட இன்புட்டுக்கு மேக்ஸிமமா 30 வோல்டேஜ் கொடுக்கற வரைக்கும் அதோட அவுட்புட்ல 18 வோல்டேஜ் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசில இருந்து வர சப்ளைவை லோடுக்கு கொடுக்கும்போது இந்த ஐசி பாத்தீங்கன்னா செம்மையா ஹீட் ஆகும். அப்ப இந்த ஹீட் சிங்கை யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டே வராதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி ஹீட் சிங்கை யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்ப இந்த ஐசில இருக்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். இந்த ஹீட் சிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெவ்வேறு சைஸ்ல வெவ்வேறு டைப்ல கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹீட் சிங்க்ல பாத்தீங்கன்னா 2 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியா கனெக்ட் பண்ணலாம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஹீட் சிங்க் தான் அதிக அளவுல யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த பிளாக் கலர் ஹீட் சிங்க் 5 ரூபீஸ்லயே கிடைக்கும். இந்த பிளைன் அலுமினியம் ஹீட் சிங்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். எதுக்கு இந்த ஹீட் சிங்கை பத்தி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீட் சிங்க் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் ஐசில ஒரு முக்கியமான பகுதி. இந்த ரெகுலேட்டர் ஐசில இந்த ஹீட் சிங்க் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல ப்ரூஃபோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைப்ல கூட உங்ககிட்ட ஹீட் சிங்க் இல்ல, ஹீட் சிங்கே எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு அலுமினிய பிளேட் இருந்தா கூட போதும். அதுல இந்த ஐசியை ஃபிட் பண்ணிருங்க. அதாவது இந்த ஐசியில இருக்க ஹீட்டை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான சிறந்த முறையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. உடனே இந்த ஐசியை வாட்டருக்குள்ள போட்டீங்கன்னா இந்த ஐசி கூலிங் ஆயிருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில இந்த மாதிரி யோசனை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்கை வாங்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டு இந்த ரெகுலேட்டர் ஐசியை எடுத்து கரெக்டா இந்த ஹீட் சிங்க் மேல வச்சு இந்த ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இதனால பாத்தீங்கன்னா இந்த ஐசியில இருக்க ஹீட் எல்லாம் இந்த ஹீட் சிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிறப்பா செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்கை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட், தெர்மல் கிரீஸ், ஹீட் சிங்க் பேஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்லயே இருக்கும். இந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த ஹீட் சிங்க் மேல லைட்டா அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போற வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியை எடுத்து இந்த ஹீட் சிங்க்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதுல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது இந்த ஹீட் சிங்க்கும் இந்த ஐசியும் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா ஃபிட் ஆயிரும். இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐசியில இருக்க ஹீட் பாத்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால இந்த ஐசி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண அதை வேகமாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஹீட் சிங்க் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் இல்ல அப்படிங்கும் போது வெறும் ஹீட் சிங்கை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஹீட் சிங்கே இல்ல அப்படிங்கும் போது இந்த அலுமினிய பிளேட்டை யூஸ் பண்ணலாம். இந்த அலுமினிய பிளேட்டும் இல்ல அப்படிங்கும் போது இந்த ஐசியவே யூஸ் பண்ண வேணாம். எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லோடுக்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த ஐசி ப்ரொடியூஸ் பண்ற ஹீட் பாத்தீங்கன்னா அதிலே தங்கி இருக்கிறதுனால இந்த ஐசியோட லைஃப் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா இந்த ஐசியோட கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1.5 ஆம்ஸுக்குள்ளார மட்டுமே லோடுக்கு கொடுக்க முடியும். 1.5 ஆம்ஸுக்கு மேல கரண்ட் நம்மளுக்கு தேவை அப்படிங்கும் போது அதுக்கு வேற ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதை பத்தின வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.